மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். கண்ணன் எம்பி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் தடை. திட்டமிட்டபடி ஆதரவாளர்கள் பங்கேற்பு. சர்க்கரை ஆலை வாயிலில் முற்றுகை. அரசு அறிவித்த கரும்புக்கான கூடுதல் தொகையை வழங்காமல் இழுத்தடிக்கும் போக்கிற்கு கண்டனம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. வியாழக்கிழமை இரவிலிருந்து 2 தினங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் அரசின் போக்கை கண்டித்து காங்கிரஸ் ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அவரது ஆதரவாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் அரசின் நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்ட பிரச்சனைகளை மையப்படுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தார். இந்த போராட்டத்திற்கு ஆதரவில்லை என்ற காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன் இதில் நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் பங்கேற்க கூடாது என எச்சரித்தார். இருப்பினும் கண்ணன் தலைமையிலான கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை அருகில் வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை தவிர கண்ணன் ஆதரவாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். கரும்புக்கான விலையை வழங்க வலியுறுத்தி அரியூர் சர்க்கரை ஆலை வாயிலில் விவசாயிகள் முற்றுகையில் ஈடுபட்டனர். 2013-2014 கரும்பு ஆண்டில் அறவை செய்யப்படும் கரும்புக்கு சர்க்கரை ஆலைகள் மாநில அரசு அறிவிப்பு செய்த விலையாக 2650 ரூபாய் வீதம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என வேளாண் துறை உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அரியூர் சர்க்கரை ஆலை மூலம் விழுப்புரம் மாவட்டம் பகுதியில் இருந்து வழங்கப்பட்ட கரும்புக்கு அரசு அறிவித்த தொகை வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய தொகையை வழங்கிய பின்னர் தான் கரும்பு அறவையை துவக்க வேண்டும் என அரியூர் சர்க்கரை ஆலை முதுநிலை பொது மேலாளருக்கு வேளாண்மை உதவி இயக்குனர் உத்தரவிட்டார். இருப்பினும் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை வழங்கப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வந்ததால் ஆவேசமடைந்த கரும்பு விவசாயிகள் வியாழக்கிழமை அன்று அரியூர் தனியார் சர்க்கரை ஆலை வாயிலில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வினால் வியாழக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு திசை மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் உருவாகியிருந்த காற்று சுழற்சியால் வங்கக்கடலின் தென்மேற்கு திசையில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று தென்மேற்கு திசையில் நகரக்கூடும் என்பதால் வியாழக்கிழமை இரவிலிருந்து மழை பெய்ய துவங்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் காரணமாக புதன்கிழமை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. மேலும் கடல் பகுதியில் 25 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசியது. புதுவையில் பால் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 4 மையங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு பால் கொள்முதலுக்கு அறிவிக்கப்பட்ட கூடுதல் விலை 6 ரூபாயினை மானியமாக வழங்க வேண்டும், நுகர்வோர்களை பாதிக்கின்ற விற்பனை விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வியாழக்கிழமை அன்று புதுவையின் 4 மையங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகர பகுதியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு நகர செயலாளர் மதிவாணன் தலைமை தாங்க உழவர்கரை செயலாளர் நடராஜன் முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர் பெருமாள், செயற்குழு உறுப்பினர்கள் முருகன், ராஜாங்கம், நிலமழகன், பிரதேச குழு உறுப்பினர்கள் சரவணன், பிரபுராஜ் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் பிஎஸ்என்எல் கூட்டு நடவடிக்கை குழுவினர் 30 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வியாழக்கிழமை அன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைவர் காமராஜ் தலைமை தாங்க கன்வீனர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார். இதில் நிர்வாகிகள் கொளஞ்சியப்பன், அசோகராஜன், ஜீவானந்தம், முருகையன் ஆகியோர் கண்டன உரையாற்ற இதில் பிஎஸ்என்எல் கூட்டு நடவடிக்கை குழுவினர் பங்கேற்றனர். பாகூரில் வேளாண் துறை சார்பில் ஆத்மா குழுக்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி வேளாண் துறை பாகூர் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையத்தின் சார்பாக ஆத்மா திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட நெல், மணிலா மற்றும் கறவை மாடுகள் வளர்ப்போர் குழுக்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் பாகூர் உழவர் உதவியகத்தில் உள்ள விவசாய பயிற்சி அரங்கில் நடைபெற்றது. இதில் பாகூர் உழவர் உதவியகத்தின் வேளாண் அலுவலர் தனசேகரன் வரவேற்றார். சேலியமேடு வேளாண் அலுவலர் பரமநாதன் ஆத்மா குழுக்கள் செயல்படும் விதம் குறித்து எடுத்து கூறினார். தொழில்நுட்ப மேலாளர் மருத்துவர் செல்வமுத்து ஆத்மா திட்டம் குறித்து நோக்க உரையாற்றினார்.
பாகூர் இணை வேளாண் இயக்குனர் திரு சிவசங்கர முருகன் அவர்கள் முன்னிலை வகித்து பயிற்சி முகாமின் நோக்கங்கள், அதனால் விவசாயிகள் பயன்பெறும் முறைகளையும் விளக்கி கூறினார். அவ்வமயம் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு பயிற்சி கையேடுகளை வழங்கினார். இவ்விழாவினை கூடுதல் வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்மா திட்ட இயக்குனர் ரவி பிரகாசம் தலைமையேற்று ஒவ்வொரு குழுவிற்கும் தலா ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையை மொத்தம் 5 குழுக்களுக்கு 50 லட்சம் வழங்கினார். விவசாயிகள் மேம்பாடு குறித்தும் ஆத்மா திட்டத்தின் மூலமாக குழுக்களுக்கு வங்கி மூலம் வழங்கப்படும் நிதி உதவி பற்றி விளக்கி கூறினார். தொழில்நுட்ப மேலாளர் சாந்தி வரவு செலவு கணக்கு எழுதும் முறை குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்பையனுக்கு உட்பட்ட சேலியமேடு, குடியிருப்பு பாளையம், பரிக்கல்பட்டு, இருளன் சந்தையை சேர்ந்த ஆத்மா குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். குப்பம் அரசு துவக்க பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர், ஊர் மக்கள் போராட்டம். பாதுகாப்பில்லாமல் இருப்பதாக சரமாரி குற்றச்சாட்டு. மோசடி செய்தவருக்கு தர்ம அடி. பாதிக்கப்பட்டவர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உணவு கலப்படம் தொடர்பான கருத்தரங்கில் நுகர்வோர் அமைப்பினர் பங்கேற்றனர். ராஜ்பவன் தொகுதியில் உள்ள கணேஷ் நகரில் 4வது குறுக்கு தெரு எண் 10 மாடியில் கலப்பட விழிப்புணர்வு கருத்தரங்கு மனிதத்தன்மை நுகர்வோர் மையத்தின் சார்பில் மையத்தின் தலைவர் உத்ரேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதி அமைப்பாளர் பிரேமா வரவேற்புரையாற்றினார். மனிதத்தன்மை நுகர்வோர் மையத்தின் தலைவர் உத்ரேஸ்வரன் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கலப்பட உணவு சம்பந்தமாக விளக்கி கூறினார். மஞ்சனி நகர் ஒருங்கிணைப்பாளர் சித்ரா பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் எவ்வாறு பார்த்து வாங்க வேண்டும் என்று விளக்கி கூறினார். கணேஷ் நகர் ஒருங்கிணைப்பாளர் ஜெபஸ்டன் ஆரோக்கியமேரி கலப்படம் இல்லாத பொருட்கள் எவ்வாறு வாங்க வேண்டும் என்று விளக்கி கூறினார். மனிதத்தன்மை நுகர்வோர் மையத்தின் உறுப்பினர் வினோலா மேரி நாகராஜ், லட்சுமி, மாலதி சத்தான உணவு எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று விளக்கி கூறினர். மனிதத்தன்மை நுகர்வோர் மையத்தின் உறுப்பினர் சிவசங்கரி நன்றி உரையாற்றினார். இதில் கணேஷ் நகர், ராமலிங்கம் நகர், அங்காளம்மன் நகர், வைத்தியகுப்பம் ஆகிய உறுப்பினர்கள் சுமார் 100 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தார்கள். புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் பாகூர் கிருமம்பாக்கம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக பாகூர் கொம்பையூனை சார்ந்த ஆதி திராவிடர் மக்கள் பயன்பாட்டிற்கு கிருமம்பாக்கம் பகுதி 1 43 குடியிருப்புகளும், கிருமம்பாக்கம் பகுதி 2 29 குடியிருப்புகளும், கிருமம்பாக்கம் பகுதி 3 41 குடியிருப்புகளும் மற்றும் குடியிருப்பு பாளையம் 3 குடியிருப்புகளும் ஆகிய 4 இடங்களில் 224 வீடுகள் ஹட்கோ நிதி உதவி மூலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான வடிகால் வசதி, சிமெண்ட் சாலை வசதி ரூபாய் 97.42 லட்சத்திற்கு மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டது. நலம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் தலைவர் பிரசாந்த் குமார் முன்னிலையில் இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது.
இவ்விழாவில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் முத்தமன், செயற்பொறியாளர் சிற்றரசு, பொது மேலாளர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் அருகே சின்ன ஆராய்ச்சி குப்பத்தில் உள்ள அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து பெற்றோர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். புதுவை பாகூர் அருகே உள்ள சின்ன ஆராய்ச்சி குப்பத்தில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் இருப்பதால் இரவில் குடிப்பிரியர்கள் பள்ளியை தங்கள் வசதிக்கேற்ப பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் பள்ளியில் கழிவறை வசதி இல்லாமல் இருப்பதுடன் மாடியில் கைப்பிடி சுவர் இல்லாமல் உள்ளதால் போதுமான பாதுகாப்பு மாணவர்களுக்கு இல்லை என்று மாணவ மாணவியரின் பெற்றோர் தொடர்ந்து ஆசிரியர்களிடம் புகார் தெரிவித்து வந்தனர். ஆனால் இந்த பிரச்சனை தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் ஆவேசமடைந்த பெற்றோர் வியாழக்கிழமை அன்று பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் இதுகுறித்து உயர் அதிகாரிகளிடம் கூறி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். அரசு தொடக்கப்பள்ளியில் இங்கே அரசு தொடக்கப்பள்ளியில் வாத்தியார் பற்றாக்குறை இருக்குது. அதை நிவர்த்தி செய்யணும். சுற்றி காம்பவுண்ட் சுவர் குறையா இருக்குது. அதை நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும். பசங்களுக்கு தவறி விழாத அளவுக்கு கிரீன் கேட் போட்டு தரணும். அதோட டாய்லெட் இங்கே குறையா இருக்குது. பசங்களுக்கு டாய்லெட் போகிறதுக்கு இடம் இல்லை. அதை நிவர்த்தி செஞ்சு தரணும். கல்வி அமைச்சர்கிட்ட நாங்கள் போய் கேட்டதுக்கு அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் இதை நாங்கள் செஞ்சதை மறுபடுத்தாத உடனடியாக எல்லா தீர்மானத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தரணும். அப்படி தரலனாக்கா நாங்கள் மறுபடியும் இந்த போராட்டத்தை தொடருவோம். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி செய்தவரை பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். லாஸ்பேட்டை முத்துலிங்கம்பேட்டையை சேர்ந்தவர் கோவிந்தராஜ். பெயிண்டரான இவர் பிரான்சில் தனக்கு நண்பர்கள் இருப்பதாகவும் அவர்கள் பெரிய வேலையில் இருப்பதாகவும் எனவே அவர்கள் மூலம் பிரான்சில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி புதுவை தமிழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் கோவிந்தராஜிடம் பணம் கொடுத்துள்ளனர். லாஸ்பேட்டை, வானரப்பேட்டை உள்ளிட்ட புதுவையின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த வாலிபர்களும் தமிழக பகுதியான வானூர், கோட்டகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த வாலிபர்களும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் என்ற ஆசையில் ஒவ்வொரு வாலிபரும் தலா ரூபாய் 30,000 முதல் 50,000 வரை கொடுத்துள்ளனர். ஆனால் சொன்னபடி கோவிந்தராஜ் வேலை வாங்கி கொடுக்கவில்லை. பணம் கொடுத்து 2 வருடங்கள் ஆன பிறகும் வேலை கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட வாலிபர்கள் பணத்தை திருப்பி தரும்படி கேட்டுள்ளனர். ஆனால் பணத்தையும் அவர் திரும்ப கொடுக்கவில்லை. இந்நிலையில் திடீரென அவர் தலைமறைவானார். அதன் பிறகு பணம் கொடுத்த வாலிபர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்தனர். தலைமறைவான கோவிந்தராஜை தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று லாஸ்பேட்டையில் உள்ள அவரது வீட்டுக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து பணம் கொடுத்து ஏமாற்றமடைந்த வாலிபர்கள் கோவிந்தராஜ் வீட்டுக்கு திரண்டு சென்று அவரை சுற்றி வளைத்து பிடித்து தர்மாடி கொடுத்து வடக்கு பகுதி எஸ்பி அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் லாஸ்பேட்டை போலீசார் கோவிந்தராஜை கைது செய்து அவரிடமிருந்து 19 பாஸ்போர்ட்டுகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை தட்டாஞ்சாவடி கங்கையம்மன் கோவிலில் கொடிமர ஸ்தாபனத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை தட்டாஞ்சாவடியில் அமைந்திருக்கும் கங்கையம்மன் கோவிலில் கொடிமரம் ஸ்தாபனம் செய்யும் நிகழ்ச்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கொடிமர ஸ்தாபனத்தில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர், திருப்பணிக்குழு உறுப்பினர் சுந்தரலிங்கம், தனி அதிகாரி பரமசிவம், பக்தர்கள், கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கண்ணன் எம்பி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்க காங்கிரஸ் தடை. திட்டமிட்டபடி ஆதரவாளர்கள் பங்கேற்பு. அரியூர் சர்க்கரை ஆலை வாயிலில் முற்றுகை. அரசு அறிவித்த கரும்புக்கான கூடுதல் தொகையை வழங்காமல் இழுத்தடிக்கும் போக்கிற்கு கண்டனம். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. வியாழக்கிழமை இரவிலிருந்து 2 தினங்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.